கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இப்போது நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னா யாரை சோதிக்கிறாரு தெரியுமா? கர்த்தர் மேலே அதாவது கர்த்தர் மேலே நாம் பிரிய வச்சுருந்தாலோ இல்லை அவர் நம்மளை அதிகமாக விரும்பினா அவர் சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு. இதை கர்த்தரும் சோதிப்பார், பிசாசானவனும் சோதிக்கிறதுக்கு பிசாசுக்கு அனுமதி கொடுப்பார். அப்படி தான் நம்ம வேதங்களில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோபு சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சோதனைகளை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய பலனை அவர் தர்றார். அதோடு சேர்ந்து தப்பிக்க ஏதுவானபடியும் அது செய்கிறார் அவர். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு மனுஷராக வாழ்ந்து சோதிக்கப்படும் பொழுது அவரோட பிதா அவருக்கு உதவி செய்ய எவ்வளவு வல்லவராக இருந்தாரோ அதே போல் நாம் நம்மளோட சோதனைகள்லேருந்தும் உபத்திரவத்தங்கள்லேருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஏதுவானபடி சோதனைக்கு தப்பும்படி நமக்கு பலனை கொடுத்து நம்ம தாங்குகிறவராக இருக்கிறாரு இயேசுப்பா. இது அவர் நேசிக்கிற மக்கள் அவர் கைவிடுறதில்லை. ஏன்னா இன்றைக்கி கூட நான் ஒரு செய்தி கேட்டேன். கர்த்தர் என்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு சந்தோஷம். இவ்வளோ நாள் நான் கேட்டு எவ்வளவோ அழுதுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன். கர்த்தர் என் பேரில் என் மேலே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அவரோட பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு. இப்போது கர்த்தரை நாம் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம நினைக்கிறோமோ நெருங்குறோமோ அவ்வளோக்கு அளவு அவர் நம்மளை வெட்கப்படுத்தாமலும் உலகத்தார் முன்பாகவும் வீட்டார் முன்பாகவும் நம்மளை அவர் நேசிக்கிற வல்லவராக இருக்கிறார். அதனால் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவரோட சிக்ஷைக்கு நீங்கள் உள்ளாகினாலும் அவரை விட்டு கொடுத்துடாதீங்க. அவரை கும்பிட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு, அவரை கேட்டுக்கிட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு, நான் இல்லாட்டி நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி அவர் சோதிக்கப்படும் பொழுது அவரை தூற்றிடாதீங்க. அவர் சிக்ஷிக்கிறதும் நல்லதுக்கு தான், நம்ம சோதிக்கப்படுகிறதும் நமக்கு நல்லதுக்கு தான். ஏன்னா சோதனைக்கு பிறகு, அதாவது இப்போ தங்கத்தை ஒரு பொருளை ஆக்கணும்னா நெருப்பில் பொசுக்கினதுக்கப்புறம் தான் ஒரு பொருளாக அலங்காரமாக ஆகுது. அதுபோல் நம்மளை பிசாசத்தை சோதிக்க விடுறது எதுக்குன்னா நாம் ஆவியில் பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஆவியின் பலனுக்காகத்தான், பலப்படுறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை சோதிக்க விரும்புகிறாரு. அந்த சோதனையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளையும் அதுக்கான செயல்களையும் கர்த்தரே அதை உண்டாக்குவார். அதனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சோதிக்கும் பொழுது அது சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நீங்கள் கேட்காததை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை கனப்படுத்துவார். ஸ்தோத்திரம்.